வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஊமை தொடரின் பொருளறிதல். சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல 9வது வீடியோ இது. யாருமே இவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 101 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒன்று கூட விடாமல் பார்த்து தொகுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எதையுமே மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வகுப்பு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம வழக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தையாக தான் எல்லாமே இருக்கும். நான் ஊமையை சொல்லி அதனுடைய பொருளையும் சொல்கிறேன். வரிசையாக பார்த்துட்டு கவனிச்சிட்டு வாங்க. உவமை தொடரின் பொருளறிதல். பசுத்தோல் போர்த்திய புலி போல நயவஞ்சகம் ஏமாற்றுதல். தாயைப் போல பிள்ளை தொடர்பு. நீருக்குள் பாசி போல நட்பு. தோன்றி மறையும் வானவில்லை போல நிலையற்ற நிலையாண்மை. நிலையற்றையும் குறிக்கும் நிலையாண்மை ரெண்டுமே. நத்தைக்குள் முத்து போல உயர்வு மேன்மை. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல திரும்பச் செய்தல் அறிவின்மை. திருடனை தேள் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை. சிவபூஜையில் கரடி போல விருப்பமின்மை தேவையற்ற வரவு. சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தல் போல வேண்டாத வேலை கேடு செய்தல். சாயம் போன சேலை போல மதிப்பின்மை. சித்திர புதுமை போல அழகு. காட்டுத்தீ போல வேகமாக பரவுதல். பாம்பும் கீரியும் போல பகை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமை. மலரும் மனமும் போல இணைந்திருத்தல். பசுமரத்தாணி போல ஆழமாக பதிதல். குன்றின் மேலிட்ட விளக்கு போல வெளிப்படையாக பரவுதல். சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல இனிமைக்கு இனிமை சேர்த்தல். கடலில் கரைந்த பெருங்காயம் போல பயனற்று போதல். பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல நல்லவர் நட்பு. அனலில் இடப்பட்ட புழுவைப் போல துன்பம். இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி. வேலியே பயிரை மேய்ந்தாற் போல நம்பிக்கை துரோகம். மழைக்காணா பயிர் போல வாடியிருத்தல். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இருதலை கொல்லி எறும்பு போல தவிப்பு. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல நிறைவேறாத ஆசை. சூடுபட்ட பூனை போல எச்சரிக்கை கொள்ளுதல். கை கெட்டியது வாய் கெட்டால் போல வாய்ப்பு நழுவுதல். தாமரை இலை தண்ணீர் போல பற்றற்ற நிலை. கிணத்து தவளை போல அறியாமை. இடியோசை கேட்ட நாகம் போல அஞ்சுதல். தொட்டனை தூறும் மணற்கேணி போல ஆற்றல் பெருகுதல். சூரியனை கண்ட பனி போல விலகுதல். உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு. சாதி என்னும் சாக்கடையில் புழு போல மூடன். இஞ்சி தின்ற குரங்கு போல தவிப்பு. இலைமறை காய் போல மறைபொருள். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்றது. இடி இடித்தது போல அதிகமான சத்தம். எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போல வெறுப்பை வளர்த்தல்.
ஒருமையுள் ஆமை போல அடக்கம். நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல தவறான நண்பர்களால் கெடுதல். மரப்பாவை நாணால் உயிர் மறுட்டல் போல மயங்கு. செவிடன் காதில் ஊதிய சங்கு போல பயனின்மை. குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல கேடு. பத்தரை மாற்று தங்கம் போல பெருமை மதிப்பு. தாயைக் கண்ட சேயைப் போல அதிக மகிழ்ச்சி. உடலும் உயிரும் போல ஒற்றுமை நெருக்கம். காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் பாய்ந்தார் போல வேகம். பால்மணம் மாறாத குழந்தை போல வெகுளி. கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடிபுகுந்தது போல அத்துமீறல். இடி விழுந்த மரம் போல வேதனை. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலக்கம் வருத்தம். அரைகிணற்றினை தாண்டியவன் போல ஆபத்து. அச்சில் வார்த்தார் போல ஒரே சீராக. சிதறிய முத்து போல பயனின்மை. உமிகுத்தி கைவலித்தது போல வீண் செயல். நீர்மேல் எழுத்து போல நிலையற்றது. அத்தி பூத்தார் போல அரிய செயல். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை. அன்றலர்ந்த மலர் போல புத்துணர்வு. அலை ஓய்ந்த கடல் போல அமைதி. சேற்றில் பிறந்த செந்தாமரை போல உயர்வு மேன்மை. நான் அறுத்த வில் போல பயனற்றது. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. இந்த கொஸ்டின் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. மரமில்லாக் கொடி போல ஆதரவின்மை துன்பம். கோலை எடுத்தால் குரங்கு போல பயம். வேம்பும் அரசும் போல ஒற்றுமை. பாம்பின் வாய் தேரை போல மீளாமை. முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிதல். பாய்மரம் சாய்ந்தது போல விழுதல். மரமேற்றின வண்டி போல சுமை. பால்மனம் மாறாத குழந்தை போல வெகுளி. புளியம்பழமும் தோடும் போல ஒற்றுமை. சீரிய நாகம் போல கோபம். செல்லரித்த ஓலை போல பயனின்மை. நீரும் நெருப்பும் போல விலகுதல். கயிறற்ற பட்டம் போல தவித்தல் வேதனை. உமையும் சிவனும் போல நட்பு நெருக்கம். உச்சந்தலையில் ஆணி அறைந்தது போல உறுதி. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு கூற இயலாமை. எள்ளில் எண்ணெய் போல ஒளிந்திருத்தல் மறைவு. எட்டாப்பழம் புளித்தது போல ஏமாற்றம். ஆப்பறைந்த மரம் போல உறுதி. அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல ஏமாற்றுதல். பேடிகை வாளாண்மை போலக் கெடும் முயற்சியின்மை. ஓர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல ஊன்றுகோல். பொறுபுலி புலியோடு சிலைத்த போல
எதிரெதிரே நின்று போரிடல். கொஞ்சம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் பார்க்கலாங்க. எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார், உவமையின் பொருளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பொருள் என்னன்னா புகழ்பெற்று விளங்குதல். புகழ்பெற்று விளங்குதல். அடுத்து இரட்டை கிளவி போல உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. இரட்டை கிளவி போலனா ஒற்றுமை, இணைந்தே இருக்கிறது தான் இரட்டை கிளவி. பொருந்தா இணையை கண்டறி. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு, இப்போதான் பார்த்தோம் சரி. நகமும் சதையும் போல நட்பு, இதுவும் சரி. நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை, இதுவும் சரி. அப்போ எது பொருந்தலைன்னா மழைமுகம் காணா பயிர் போல உவகைங்கிறது தப்பு. மழைமுகம் காணா பயிர் போலனா வாடி இருந்தது. பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. உடுக்க இழந்தவன் கை போல நட்பு, நம்ம பார்த்தோம் இப்போ கொஷினு. வரையா மரபின் மாறி போல கொடை. ஒருமையில் ஆமை போல அடக்கம். அப்போ ஆப்ஷன் என்னன்னா சி. அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் தெளிக. அரிய நிகழ்வு. மலரும் மனமும் போல உவமை கூறும் பொருள் தெளிக. ஒற்றுமை. உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். விழலுக்கு இறைத்த நீர் போல, அது ஒரு பயனற்ற செயல். நகமும் சதையும் போல உவமை கூறும் பொருள் தெளிக. நட்பு. அவ்வளோதான் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.